வணக்கம். காஞ்சி மாநகரின் நடுநாயகமாக அமைந்துள்ள காந்தி ரோடில் அமைந்துள்ளது முத்தீஸ்வரர் ஆலயம். 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் முக்தி பெற்ற திருத்தலம் இது. ஏகாலியர் குலத்தில் தோன்றிய இவர் சிவனடியார்களுக்கு முதலில் ஆடை துவைத்து கொடுத்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு ஆடை துவைத்து கொடுக்கும் பணியை செய்து வந்தார். இவரை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் உடல் மெலிந்த வறியவர் கோலத்தில் மிகவும் அழுக்கேறிய உடையுடன் இவர் முன் வந்து நிற்கிறார். இதை கண்ட திருக்குறிப்பு தொண்டர் தான் ஆடை வெளுத்து தருவதாக கூறுகிறார். என் குளிருக்கு இது மட்டுமே ஆடையாக உள்ளது, இதனை உடனே கொடுப்பதானால், அதாவது சூரியன் மேற்கே மறைவதற்கு முன் இதை வெளுத்து தருவதானால் நான் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, பொழுது சாய்வதற்குள் ஆடை வெளுத்து உலர்த்தி தராமல் போனால் இந்த உடம்புக்கு துன்பம் செய்தவர் ஆவீர் என்று சொல்லி கொடுக்கிறார். அந்த அழுக்கடைந்த ஆடையை எடுத்துக்கொண்டு நீர்த்துறைக்கு எடுத்து செல்கிறார் திருத்தொண்டர். சிவபெருமான் தன் லீலையை தொடங்கிவிட்டார். விடாத மழை, பெரும் காற்று, என்ன செய்வதென்ற திகைக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர். ஆடையை வெளுத்து தர முடியாமல் போய் தன்னுடைய வாக்கு தவறியதால் வருந்தி அந்த படித்துறையில் உள்ள பெரிய கல்லில் முட்டி உயிரை விட துணிகிறார். அப்படி செய்ய முற்படும் போது அப்பாறையின் அருகில் இறைவனுடைய திருக்கை வெளிப்பட்டு தொண்டருடைய தலையை தாங்கி பிடித்தது. வானில் பொழிந்த தண்ணீர் மழை நின்றது, மலர் மழை பொழிந்தது. இதன் பின் சிவபெருமான் தன் துணைவியாருடன் இடப வாகனத்தில் வானில் காட்சி கொடுத்தார். இதனை கண்ட திருக்குறிப்பு தொண்டர் கண்ணீர் மல்க கைகளை குவித்து வணங்கி நின்று கொண்டிருந்தார். பின்னர் சிவபெருமான் அவரின் திருத்தொண்டின் நிலையை கண்டு, நீ என்றும் நிலைத்திருப்பதான சிவலோகத்தில் எப்போதும் பிரியாது வாழ்வாயாக என அருளி திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை முத்தியடைய செய்தார். அதனால் இந்த கோவிலுக்கு முத்தீஸ்வரர் என பெயர் வந்தது. அந்த குலத்தை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோவில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மரபினரான ஏகாலியர் சமுதாயத்தினருக்கு உரிமையுடையதாக விளங்குகின்றது. இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள மூலவரான அருள்மிகு முத்தீஸ்வரர், அருள்மிகு கருடேஸ்வரர் சன்னதிகள் வரலாற்று பழமையுடையதாகும். இக்கோவில் அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் உள்ளது. காஞ்சிபுரம் செல்லும்போது இந்த கோவிலுக்கும் சென்று வாருங்கள். மிக மிக அழகான அமைப்பில் அமைந்துள்ள இத்திருத்தலம் நம் முக்திக்கும் வழிகோலும். நன்றி.